இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் தான் சொன்னேன் இன்னைக்கு நாளே நல்லா இல்லைன்னு. முதல்ல லக்ஷ்மி, இப்போ மலிஷ்கா, இந்த 2 பேரும் என்னை விட மாட்டேன்றாங்க. எங்கே கிளம்பி போயிட்டா, ஆனா திமிரா கிளம்பி போறா. போய் தொலைட்டோம், எனக்கு என்ன வந்தது? என்ன பலி கொடுக்க பார்த்தால என்ன வேணா பண்ணிக்க போ. இந்த சோனியாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்ப பாரு என் பின்னாடியே சுத்திட்டு இருப்பா. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. லேப்டாப் கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. என்னன்னு புரியல. எவ்வளவு கேட்டோம் மாட்டேன்னு சொல்லிட்டா. கடைசியில ஆபீஸ் வேலை இருக்கு, கொஞ்சம் லேப்டாப்ப கொடுன்னு கேட்ட அப்புறம் தான் லேப்டாப்ப கொடுத்தா. எனக்கும் தெரியும் லேப்டாப்ல பர்சனல் விஷயங்க இருக்கும். ஆனா கேட்கும் போது கொடுக்கணும் இல்லையா? நான் எல்லாத்தையும் ஷேர் பண்றேன்ல. நான் கொடுக்கறேன், அவளும் எனக்கு கொடுக்கறா. இன்னைக்கு என்ன பார்த்து அவளுக்கு என்ன ஆச்சு? சரி விடு, ஒரு வழியா அவ கொடுத்துட்டால. பென்டிரைவ்ல என்ன இருக்குன்னு பாப்போம். மலிஷ்காக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? இந்த பொண்ணால தான் எனக்கு பிபியே எகுறுது. ரொம்ப டென்ஷனா இருக்கு. எங்க போனான்னே தெரியல. என்ன நீ நிஜமாவே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்க? மூஞ்சியை இப்படி வச்சுக்கிட்டு கரிஷ்மா நீல முன்னாடி இப்படி நிப்பியா? நீ பென்டிரைவ பார்க்க போனல, அது உனக்கு கிடைச்சதா இல்லையா? அந்த பல்வேந்தர் அவன் என்ன ஏமாத்திருக்காமோ? இதுல புதுசா என்ன இருக்கு? உன் அப்பா உன்னை ஏற்கனவே வார்ன் பண்ணியிருந்தாரு, ஜாகிரதையா இருன்னு சொன்னாருல்ல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவன் என்ன ஏமாத்தினது கிடையாதுமோ. ஆனா இன்னைக்கு முதல் முறையா பண்ணிருக்கான். அப்போ உன் அப்பா தப்பாவா சொன்னாரு? அங்கிள், இதுல நானும் ஏறி உட்காரவா? டே செல்லக்குட்டி, இது மைதானமும் இல்ல, இது ஊஞ்சலும் இல்ல. போ போ, உள்ள போட. இவங்க எல்லாருக்கும் நான் கோமாளி மாதிரி தெரியணும் போல இருக்கு. ஓ காட், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நாம அவனுக்கு எதிரா பிளான் போட ஆரம்பிச்சோம்ல, அதுக்கப்புறம் தான் அவன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறான். நாம அவனை பலிக்கடா ஆக்க பார்த்தோம், நாம அவனை கொல்ல பார்த்திருக்கோம். இது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் இப்படி நடந்துக்கிறான். அதோட அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? அவன் எனக்கு ஒரு பென் டிரைவ் கொடுத்தான்ல, அது காலியா இருக்கு, எம்டி, அதுல எதுவுமே இல்ல. வாட்? எஸ், என்ன பண்றதுன்னே தெரியல மாம். இந்த பென் டிரைவ் காலியா இருக்குன்னா ஆக்சுவல் பென் டிரைவ் எங்க இருக்கும்? பென்டிரைவா? இந்த பென்டிரைவ் எங்க இப்படி வந்தது? யூ மீன் ஆக்சுவல் பென்டிரைவ கொடுக்கவே இல்லையா? ஆமா மாம், பல்வேந்தர் நம்மள ஏமாத்திருக்கான், சீட் பண்ணிருக்கான். அவன் ஆக்சுவலி ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், ஏன் நம்மள ஏமாத்த பார்க்கறான்னு புரியவே மாட்டேங்குது மாம். அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு மாம். அவன் என் கழுத்துல தூக்கு கயிறு சுத்திட்டான். அவன் எப்ப வேணாலும் அந்த கயிறை மேல இழுத்துருவான் மாம். நான் கண்டிப்பா தொங்கி இல்ல இல்ல மலிஷ்கா, அப்படி நடக்காது. இல்ல, அந்த அளவுக்கெல்லாம் அவனுக்கு தைரியம் கிடையாது. என் பொண்ணை தொட்டு காட்டட்டும். அண்ட் யூ, நீ பல்வேந்திர பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவசியம் இருக்கு மாம். அவன் கையில ஆதாரம் இருக்கே, ஆனா பயப்பட வேண்டாம்னு சொல்றீங்க. என்ன பேசுறீங்க நீங்க? அவன் என்ன வேணா பண்ணுமா, எல்லாத்தையும் தலைகீழ மாத்திருவான். மாம், எல்லாம் நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. நீங்களும் அப்பாவும் சேர்ந்து தான் என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. வாட்? நாங்களா? நீங்களே தான். அட, இந்த பல்வேந்தர் இதெல்லாம் எதுக்கு பண்றான்? ஏன்னா நீங்க போட்ட பிளான் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. மாம், ஐம் டெல்லிங் யூ, இந்த பல்வேந்தர் மாதிரியான ஆட்களை கொஞ்சம் ஸ்மார்ட்டா தான் ஹேண்டில் பண்ணணும். நாம இவங்கள ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணாதான் நமக்கு ஆயுதமா பயன்படுவாங்க. இல்லனா நமக்கு எதிரான ஆயுதமா மாறிடுவாங்க. ஐம் டெல்லிங் யூ மாம், இன்னைக்கு பல்வேந்தர் எனக்கு எதிரா ஒரு ஆயுதமா மாறிட்டான் பாருங்க. முட்டாளா இருக்கான். எல்லாம் நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. இப்ப என்ன பண்ணுவானோ? அம்மா, எனக்கு எதிராக ஒரு பெரிய ஆதாரம் இப்ப அவன் கையில இருக்கு. எப்ப வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம். அதோட அந்த ஃபுட்டேஜ்ல என்ன இருக்கோ கடவுளுக்கு தான் தெரியும். பல்வேந்தர் என்ன பிளான் போடுறான்னு கூட தெரியல. இவன் கண்டிப்பா தப்பு பண்ணதான் போறான். ஐ அம் டெல்லிங் யூ தட். கொஞ்சம் உங்க போன் கொடுங்களேன், நான் அவனுக்கு போன் பண்றேன். ஆனா போனை கொடுங்க, என் போன் உடைஞ்சு போயிருக்கு. ரிஷி,
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தப்போ அவன் இங்க தானே படுத்து தூங்கிட்டு இருந்தான். சரி வாஷ்ரூம்ல போய் பார்க்கறேன். ரிஷி, இன்னும் வாஷ்ரூம்ல கூட காணோம். ரிஷி, இவன் திடீர்னு எங்க போனா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அனாவசியமா அவன் மேல கோவப்பட்டுட்டேன். வாய்க்கு வந்தது வேற பேசிட்டேன். நான் இவ்வளவு எல்லாம் பேசிருக்க கூடாது. ஆயிஷு ஷாலும் சரியா தான் சொன்னாங்க. என்ன பொறாமப்பட வைக்கிறதுக்காக தான் அவன் இதெல்லாம் பண்றான். நானும் தேவையில்லாம யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் முதல்ல எதுக்கு இவ்வளவு எல்லாம் யோசிச்சேன்? எதுக்கு? ரிஷி, சாரி. ப்ளீஸ் நீ இந்த கோவத்தெல்லாம் விட்டுட. இந்த சண்டை எல்லாத்தையும் மொத்தமா நிப்பாட்டிடலாம். இங்க பாரு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆமா, இப்ப நான் உன்னை தேடிதான் இங்க ஓடி வந்திருக்கேன். இன்னும் சொல்ல போனா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீ தான் வந்திருக்கணும். நீ தான் ஓடி வந்திருக்கணும். ஏன்னா நான் கோவத்துல இருந்தேன். ஆனா ஆனா இங்க பாரு, நானே உன்னை தேடி வந்திருக்கேன். அதனால நீ சீக்கிரமா திருப்பி வந்துற. எங்க போன? இதுல என்ன இருக்கு? சாமான் தான், வேற என்ன? என்ன சாமான்? பட்டாசு கொண்டு வந்திருக்கேன், இதை கொளுத்த வேண்டாமா? கிளம்பு கிளம்புப்பா. அப்படியா? உனக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா? ஓகே, பெர்ஃபெக்ட். அப்போ கொஞ்ச நேரத்துல ஹோட்டலுக்கு வந்துரு. ஹோட்டல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு லாங் டிரைவ் போலாம். உண்மையிலேயே ரிஷி என்ன வெறுப்பேத்திட்டு தான் இருந்திருக்கான். எனக்கும் அது இப்பதான் புரியுது. ஆனா அவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணான்? அதோட நான் ஏன் பொறாமப்படணும்? என்கிட்ட இதுக்கெல்லாம் எந்த ஒரு பதிலும் இல்லையே. இல்ல இதுக்கெல்லாம் ரிஷி கிட்ட பதில் இருக்குமா? அவன் இதை பத்தி என்கிட்ட சொல்லுவானா? ஆனா இதெல்லாம் அவன் எப்ப சொல்லுவான்? ரிஷி, நீ எங்க இருக்க? இது என்னது? கையி உனக்கு 2, எனக்கு 2. இது என்னது? அட பட்டாசு செலப்பா, வேற என்ன இருக்க போகுது? ஐயோ ரிஷி, நீ எங்க போயிட்ட? எனக்கு இங்க எதுவுமே புரியல. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். ப்ளீஸ் நீ என்கிட்ட வந்துரு. நான் உன் மேல கோவமா தான் இருந்தேன். ஆனா இப்ப நீ எங்க போன? உன்கிட்ட பேசாம என்னால இருக்கவே முடியாது. நாம 2 பேருமே பேசாம கொஞ்ச நேரம் தானே இருந்தோம். ஆனா அது ரொம்ப நேரம் மாதிரி. நாம 2 பேரும் பேசாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது.